Good morning students. SSLC-Science English Medium Unit 8 Periodic Classification of Elements. Unit 8 Periodic Classification of Elements. ஸோ இதில் ஏற்கனவே 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து பீரியட்ஸ்னால் என்ன, குரூப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குது, எவ்வளோ குரூப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த பீரியட்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட் 3 அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சிந்தனைக்கு. So periodic trends in properties. The electronic configurations of elements help us to explain the periodic recurrence of physical and chemical properties. Anything which repeats itself after a regular interval is called periodic and its behavior is called periodicity. Some of the atomic properties of the elements are periodic. So repeated அதோட chemical and physical properties இருக்கிறதா நம்ம periodicity அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். Properties such as atomic radius, ionic radius, ionization energy, electronegativity, electron affinity show a regular periodicity and hence they are called periodic properties. So ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், எந்தெந்த எலமெண்ட்டுக்கெலாம் அது ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. The main significance of the modern periodic table is that it gives a clear understanding of the general properties and trends within a group, அதான் ரொம்ப முக்கியம், within a group or period to predict with considerable accuracy the properties of any element even though that element may be unfamiliar to us. Let us discuss the periodic trend of some of the properties. So first atomic radius அப்படிங்கிறத பார்க்குறோம். Atomic radius of an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost shell containing the valence electron. Again பார்த்துருவோம், distance between the center of its nucleus. ஸோ இதுதான் நியூக்ளியஸுங்கிறது தெரியும், இதோட சென்டர்லேருந்து and the outermost shell containing the valence electrons. ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டாக இருக்குது, இதில் outermost ஆர்பிட் எதுவோ அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்தாக்க அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம 9th பார்த்த ஒரு சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னாக்க ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது இதோட ஆர்பிட் வந்து ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்குது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். அப்புறம் அந்த ஆர்பிட்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னாக்க சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து ஆர்பிட்டோட பொசிஷன் வரைக்கும் நம்ம பார்க்கணுமா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் வரைக்கும். ஸோ அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4-5 பிக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இதுதான் நமக்கு அட்டாமிக் ரேடியஸ், சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற அந்த ஆர்பிட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ செகண்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 2வது படத்தில் எந்த இடத்துல இருக்கும், அந்த 8p810 அப்படின்னு போட்டுக்கலாம் நியூக்ளியஸ், அதுலேருந்து ஆரம்பித்து அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் வரைக்கும். வெரி குட். அப்புறம் 3rd பிக்சரில் எங்கே இருக்கும், 1p அப்படிங்கிற இந்த நியூக்ளியஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட் ஆர்பிட் வரைக்கும் தான். அடுத்து 4th படத்தில் ஸோ இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த வேலன்ஸ் ஷெல் வரைக்கும். தென் 5th டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத எகெயின் அண்ட் எகெயின் ரீகால் பண்ணிக்கோங்க. தென் அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல் ஆட்டம்ஸ் இஸ் நோன் as மெட்டாலிக் ரேடியஸ். ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து நம்ம மெட்டல் ஆட்டம்ஸுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்க அதுக்கு பேர் வந்து மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் டிஃபைன்ட் as half the distance between the nuclei of adjacent metal atoms. ஸோ இதெல்லாம் நெய்பரிங் மெட்டல் ஆட்டம்ஸ், ஒன்று பக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதில் half of the distance நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க மெட்டாலிக் ரேடியஸ். ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் மெட்டல்ஸோட ஆட்டம்ஸ். ஸோ அந்த மெட்டல்ஸோட ஆட்டம்ஸோட அட்டாமிக் ரேடியஸை நம்ம மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெய்பரில் இருக்கிற 2 ஆட்டம்ஸோட நியூக்ளியஸில் மிடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிறோம். அதில் half of the distance. ஸோ இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இதோட மிட் பாயிண்ட்லேருந்து இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதில் half of the distance என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏற்கனவே போன பிக்சரில் பார்த்துருக்கோம், நம்ம என்ன பார்த்துருக்கோம், சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட ஆர்பிட் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி அர்த்தம் அது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அதை அந்த அட்டாமிக் ரேடியஸை எப்போ நம்ம மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், மெட்டல் ஆட்டம்ஸுக்கு கால்குலேட் பண்ணாக்க அதுக்கு பேர் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பேர்.
Then for example, let us consider hydrogen molecule. The distance between the two hydrogen nuclei of the molecule is 0.74 Armstrong unit. ஸோ இது மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் ஐட்டம்ஸை பக்கத்தில் எடுத்துருக்கோம். இதை டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்துக்கிறோம். அதில் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தாக்க அட்டாமிக் ரேடியஸ். ஸோ 0.37 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அப்படிங்கிறது கோவேலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. In non-metallic elements, their atomic radius is known as covalent radius. மெட்டாலிக்காக இருந்தது அப்படின்னாக்க மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். நான் மெட்டல்ஸோட அட்டாமிக் ரேடியஸாக இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அதனால தான் இந்த ஹைட்ரஜன் இடத்துக்கு கோவேலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் half the distance between the adjacent nuclei of two covalently bonded atoms of the same element in a molecule. ஸோ ரெண்டுமே சேம் எலமெண்ட்டோட மாலிகூல்ஸு நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அது. ஸோ அதோட டோட்டல் டிஸ்டன்ஸில் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஹைட்ரஜன். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.74 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதில் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் 0.37 அப்படிங்கிறது தான் இதோட அட்டாமிக் ரேடியஸ். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட். இதை நல்லா கரெக்டாக வச்சுக்கணும். டாப் டு பாட்டம் அப்படின்னாக்க இது மேலேன்னு அர்த்தம், இது கீழேன்னு அர்த்தம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலமெண்ட் டிக்ரீசஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, படிப்படியாக அட்டாமிக் ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அலாங் த பீரியட் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலமெண்ட் டிக்ரீசஸ். ஒய் அப்படிங்கிறத பின்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் அலாங் த குரூப்ஸ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஹவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேறஸ் அலாங் த குரூப்ஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஸோ பீரியட்ஸாக இருந்ததுனாக்கா லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. குரூப்ஸாக இருந்ததுனாக்கா டாப் டு பாட்டம் வரும்போது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது டிக்ரீசஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எங்கே நம்ம பீரியட்ஸில் பார்க்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாமிக் சைஸு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதே குரூப்ஸில் என்ன ஆகும்னு சொல்கிறோம், நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டாப் டு பாட்டம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ அந்த பிக்சரை மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டாக்கா 1 மார்க் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 2 மார்க் கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலமெண்ட் டிக்ரீசஸ். ஹவு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அலாங் த குரூப்ஸ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் ஹவு அப்படிங்கிற ரெண்டுக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போகிறோம். The increase down a group is due to increase in the valence shell number down the group. As the shell number increases, the distance between the valence shell and the nucleus increases. ஸோ இப்போ குரூப்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க மேலேருந்து கீழே வர வர நமக்கு என்ன ஆகுது, இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சென்ட்ரலில் இருக்கிற நியூக்ளியஸ்லேருந்து ஆரம்பித்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற வேலன்ஸ் ஆர்பிட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால குரூப்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க டாப் டு பாட்டம் வரும்போது இந்த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. தென் அலாங் த பீரியட் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலமெண்ட் டிக்ரீசஸ். ஒய் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. when you observe along the period the shell number remains the same but the number of protons increases. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோம், நம்ம பீரியட் எடுத்துக்கோம். லித்தியம் பெரிலியம் இருக்குது, இதுலேருந்து ஆரம்பித்து நியான் வரைக்கும் போகுது. இதில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். more and more positive charges impose a strong attraction over the electrons and thus the electron cloud shrinks towards the nucleus. ஸோ அந்த டோட்டல் எலக்ட்ரான் க்ளவுட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஷ்ரிங்க் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜஸ் நிறையா சேர்றதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைஸ் என்னன்னு பார்த்தாக்கா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். விச் ரிசல்ட்ஸ் இன் த டிக்ரீஸ் இன் த அட்டாமிக் சைஸ். ஸோ ரொம்ப முக்கியமானது. என்ன ரீசன் சொல்கிறாங்க, the shell number remains the same but the number of protons increases. More and more positive charges impose a strong attraction over the electrons and thus the electron cloud shrinks towards the nucleus which results in the decrease in the atomic size. ஸோ இதை புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. Then ionic radii.
It is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. இப்போ அயான் அப்படின்னா என்ன, ஆட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஆட்டம் அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிற அர்த்தம். தட் இஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் ஆர் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க இட் பிகம்ஸ் அயன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த அயான் அப் டு த பாயிண்ட் வேர் இட் எக்ஸர்ட்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த எலக்ட்ரான் கிளவுடில் எக்ஸர்ட் ஆகுதோ அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க அயானிக் ரேடியை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் ரேடியையின் பிக்கோமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. பிக்கோ அப்படின்னாக்க 10⁻⁻12 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அவ்வளோ லீஸ்ட் சைஸு. இப்போ லித்தியம் அப்படிங்கிறது ஆட்டம், அப்போ அதோட சைஸு கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது. இதே லித்தியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதோட சைஸ் என்னன்னு பார்த்தாக்கா டிக்ரீஸ் ஆகிடுது. அதேமாதிரி சோடியம் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதோட சைஸு 186 பிக்கோமீட்டர்ஸாக இருக்குது. பட் அதில் நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அதை சோடியம் பாசிட்டிவ் அயனாக மாற்றிட்டோம்னாக்க அதோட சைஸு டிக்ரீஸ் ஆகிடுது. இதே ஆப்போசிட்டாக பார்த்தோம்னாக்க ஃப்ளூரின் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கிற ஆட்டம். அதில் ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணி நெகட்டிவ் அயனாக மாற்றுறோம். மாற்றும் போது அதோட சைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி குளோரின் ஆட்டத்தோட சைஸு சின்னது. அதே குளோரின் நம்ம ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் சேர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க அப்போ அதோட சைஸு இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ இது அயானிக் ரேடியை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எங்கே இந்த இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த அயான் அப் டு த பாயிண்ட் வேர் இட் எக்ஸர்ட்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸர்ட் ஆகுதோ அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்ல பார்த்தாக்கா அயானிக் ரேடியை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Ions are formed when an atom loss or gain electrons. ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆட்டம்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம் ஆர் அதோட கொண்டு போய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னாலும் சரி ரிமூவ் பண்ணோம்னாலும் சரி அது ஆட்டமாக இருக்கிறது எதுவாக மாறும்னு பார்த்தாக்க அயன்ஸாக மாறும். when a neutral atom loses an electron it becomes positively charged called cation. cation அப்படின்னாக்கா பாசிட்டிவ்லி சார்ஜ்னு அர்த்தம். ஸோ ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற ப்ரோட்டான் அதிகமாகிடும். பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற ப்ரோட்டான் அதிகமானது அப்படின்னாக்கா அப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்கா பாசிட்டிவ் அயான் ஆர் கேட்டயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேரஸ் த கெயின் ஆஃப் அன் எலக்ட்ரான் பை அ நியூட்ரல் ஆட்டம் ஃபார்ம்ஸ் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான் கால்டு ஆனயான். ஸோ இப்போ ஒரு ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது, அதில் கொண்டு போய் ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ அந்த ஆட்டமாக இருக்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக மாறி போயிடும். அதை நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன் ஆர் நெகட்டிவ் அயனை தான் நம்ம ஆனயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The size of the ions is important to determine their behavior in solutions and the structure of the ionic solids. So இந்த cation anion formation வச்சு தான் நம்ம எதை determine பண்ணுறோம், structure of the ionic solids describe பண்ணுறோம். The size of a cation is always smaller than the corresponding neutral atom. So neutral atomோட சைஸை விட கேட்டாயனோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். But the anion is larger than its neutral atom. ஸோ ஆனயனாக இருந்தது அப்படின்னாக்கா நியூட்ரல் ஆட்டத்தை விட சைஸு பெருசாக இருக்கும் எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ லித்தியம் எடுத்துருக்கோம் நம்ம. அது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் அயனாக மாற்றிடுறோம். மாற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன், சைஸ் ஆஃப் த கேட்டயான் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர். ஸோ இதுதான் லித்தியத்தோட கேட்டயான். ஸோ இப்போ நியூட்ரலாக இருக்கிற ஆட்டத்தை விட இதோட சைஸ் என்ன ஆகுது, சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். தென் இது ஸ்மாலர் அப்படிங்கிறதுக்கு உள்ளது. இது பாசிட்டிவ் அயனாக மாறி போயிடுது, கேட்டயனாக மாறி போயிடுது. கேட்டயனாக மாறி போணுச்சு அப்படின்னாக்க அதோட நியூட்ரல் ஆட்டத்தை விட சைஸ் என்னாகுன்னு பார்த்தாக்க சின்னதாகிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃப்ளூரின் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். ஸோ அது சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது. இப்போ அதில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். எலக்ட்ரான் ஆட் பண்ணால் என்ன ஆகும், இது கூட போகும், நெகட்டிவ் சார்ஜ் கூட போகும். அப்போ ஆனயனாக மாறும். அப்போ என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க, த ஆனயான் இஸ் லார்ஜர் தேன் இட்ஸ் நியூட்ரல் ஆட்டம். ஸோ இது நியூட்ரல் ஆட்டம். அதை விட இந்த ஆனயனோட சைஸ் என்ன இருக்குது, இன்க்ரீஸ்டாக மாறி இருக்குது. இது 69, இது 119. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ த ஆனயான் இஸ் லார்ஜர் தேன் இட்ஸ் நியூட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ இது ஆனயனோட ஃபார்மேஷன். ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை பார்த்தோம்னாக்கா இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளது. ஸோ 1 மார்க்கில் கேட்டால் எழுதணும். As the positive charge increases, the size of the cation decreases. ஸோ இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. As the negative charge increases, the size of the anion increases. ஸோ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா சைஸு குறையும், எலக்ட்ரானை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா சைஸு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. Then ionization energy. Ionization energy is the minimum energy required to remove an electron from an isolated gaseous atom in its ground state to form a cation. Cation அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாசிட்டிவ் அயன். பாசிட்டிவ் அயன் ஏன் சொல்கிறோம் நம்ம அப்படிங்கிறத ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோம். ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். தட் இஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸாக இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வென் வி ரிமூவ் அன் எலக்ட்ரான் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னாக்கா அதை பாசிட்டிவ் அயன் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் கேட்டயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதான் நெகட்டிவ் அயன் ஆர் அயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்னென்னு பார்க்கணும்னு பார்த்தாக்கா அயோனைசேஷன் எனர்ஜி. ஒரு ஆட்டமில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அது மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறிப்படுது, கேட்டயனாக மாறிப்படுது. அது மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த எனர்ஜி தான் அயோனைசேஷன் எனர்ஜி. தட் இஸ் ஆட்டம்ஸாக இருக்கிறத அயன்ஸாக மாற்றுறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி. இதில் அயன்ஸாக எப்படி மாற்றுறோம் நம்ம? பை ரிமூவிங் அன் எலக்ட்ரான். ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வேலன்ஸ் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான் நியூக்ளியஸோட ஒரு பைண்டிங் எனர்ஜியோட பைண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து தான் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ நம்ம கொடுக்குற அந்த எனர்ஜிக்கு என்ன பேர் சொல்கிறோம்னு பார்த்தாக்க அயோனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் நியூக்ளியஸோட பைண்டாக இருக்கிற அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் அயோனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு அயனைசேஷன் என்தால்பி. இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோ ஜூல், கேஜேன்னு போட்டிருக்கு. ஸோ கிலோ ஜூல் பை மோல். ஹையர் த அயனைசேஷன் எனர்ஜி இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க இப்போ ஃபஸ்ட்டு as the atomic size decreases from left to right in a பீரியடை பார்த்துருவோம் நம்ம. more energy is required to remove the electron, so the ionization energy increases along the period. ஸோ பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போக போக அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அதில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட். இதே குரூப்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பட் டவுன் த குரூப் the atomic size increases and hence the valence electrons are loosely bound. ஸோ அந்த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டு ரொம்ப நியூக்ளியஸ்லேருந்து எட்டி இருக்கும். அப்போ எட்டி இருக்கும்போது நியூக்ளியஸுக்கும் அந்த வேலன்ஸ் ஆர்பிட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பைண்டிங் எனர்ஜி வந்து ஆர் பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன ஆகும்? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ they require relatively less energy for the removal. Thus ionization energy decreases down the group in the periodic table. ஸோ மேலேருந்து கீழே வர பார்த்தோம் அப்படின்னாக்க அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரீசன் என்னன்னு சொல்கிறாங்க, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எட்டி இருக்கும், நியூக்ளியஸுக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எலாங் த பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தானாக்க லெஃப்ட் டு ரைட்டு அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. குரூப்ஸாக இருந்ததுனாக்க டாப் டு பாட்டம் வரும்போது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when an isolated gaseous atom gains an electron. முன்னாடி வந்து ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோம் நம்ம, இதை கெயின்ஸ் an electron அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டு ஃபார்ம் an anion. It is also measured in kilojoule by mole and represented by the following equation. A அப்படிங்கிற ஒரு கேசியஸ் ஆட்டத்தை எடுத்துக்கிறோம், அதோட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு குளோரினோட ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ குளோரின் நெகட்டிவ் அயனாக அது மாறிடுது, ஆர் அயனாக மாறுது. ஸோ இப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கோ அந்த எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்ல பார்த்தாக்க எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தோம்னாக்க எலாங் இந்த பீரியட் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்லேருந்து ரைட்டு போக போக இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
இதே குரூப்பில் பார்த்தோம்னாக்க டாப் டு பாட்டம் வரும்போது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோம்னாக்க மேலேருந்து கீழே வரும்போது டிக்ரீஸ் ஆகுது குரூப்பில். பட் இதில் பார்த்தோம்னாக்க மேலேருந்து கீழே வரும்போது டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அதேமாதிரி அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். இங்கே பார்த்தோம்னாக்க எலக்ட்ரான் அஃபினிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மோர் டு நோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நோபல் கேஸஸ் ஷோ நோ டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் த அவுட்டர்மோஸ்ட் S and P orbitals of noble gases are completely filled. That is valence orbit அப்படிங்கிற கான்செப்டை ரீகால் பண்ணிக்காங்க. எந்த ஆர்பிட் வந்து அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டாக இருக்கோ அந்த ஆர்பிட் தான் வேலன்ஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது நோபல் கேஸஸ் தவிர பாக்கி எல்லாத்துக்கும் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கும் ஆர் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ தே ஆர் ரெடி டு அக்செப்ட் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த அதர் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அதெல்லாம் ரியாக்டிவாக இருக்கும். ஆனால் நோபல் கேஸஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்ததுனாக்க நம்ம வெளியிலேருந்து ஒரு எலமெண்ட்டோட எலக்ட்ரானை கொண்டு வந்து அதில் சேர்க்க முடியுமா அப்படின்னாக்க சேர்க்க முடியாது. அப்போ அதை நம்ம அன்ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட் டு தெம் அண்ட் ஹென்ஸ் தேர் எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆர் 0. ஸோ என்னென்ன அந்த நோபல் கேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்க ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான். ஸோ இது மாதிரி ஒரு 7 நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஆக்டசான் அப்படிங்கிறது 7 நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஸோ இதோட வேறு எலக்ட்ரானை கொண்டு வந்து சேர்க்க முடியாது நம்மளால். அதனால் அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டியோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் an element is the measure of the tendency of its atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. ஸோ 2 ஆட்டம்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். 2 ஆட்டம்ஸும் ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆகணும். கம்பைண்ட் ஆகும்போது ரெண்டுமே என்ன பண்ணணும் பார்த்தாக்கா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி தான் கம்பைண்ட் ஆகி கோவலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ 2 ஆட்டமும் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஷேர் பண்ணுற எலக்ட்ரான்ஸை எந்த ஆட்டம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறோம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் an element is the measure of the tendency of its atom to attract the shared pair of electrons. ஸோ ஷேர் பண்ண எலக்ட்ரான்ஸை எந்த ஆட்டம் எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் இன் ஏ கோவலண்ட் பாண்ட். Let us consider HCl molecule. Both the hydrogen and the chlorine atoms share 1 electron each to form the covalent bond between them. ஸோ அந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானாக கொடுக்கும், அதேமாதிரி குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஷேர் பண்ணி தான் என்ன பண்ணணும் பார்த்தாக்க HCl ஃபார்ம் ஆகும். பட் லாஸ்ட்டில் என்னென்னு பார்த்தோம்னாக்க எலக்ட்ரான் எங்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஸ்ட்ராங் புல்லோடு இருக்கிற குளோரின் என்ன பண்ணணும் பார்த்தாக்க இந்த ஹைட்ரஜனோட ஆட்டத்தை வாங்கிட்டு போயிடும். அப்போ ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான் எங்கே சுவிட்ச் ஓவர் ஆகிடும், குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் போய் சுவிட்ச் ஓவர் ஆகிடும். ஸோ இப்போ ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் எதுக்கிட்ட போயிடுச்சு, குளோரின்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Chlorine atom has a higher electronegativity and hence it pulls the shared electrons towards itself more strongly than hydrogen. ஸோ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. ஹைட்ரஜன் வந்து ரொம்ப வீக் எனர்ஜியோட அதை பிடிச்சிருக்கும், பட் குளோரின் வந்து அதை ஸ்ட்ராங் எனர்ஜியோட புல் பண்ணுது. ஸோ ஃபைனலாக பாண்டு ஃபார்ம் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் எங்கே போய் சுவிட்ச் ஓவர் ஆகிடும்னு பார்த்தாக்க குளோரினில் போய் சுவிட்ச் ஓவர் ஆகிடும். Thus, when the bond breaks, the bonding electrons are left with the chlorine forming hydrogen positive ion and chlorine negative ions. ஸோ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால பாசிட்டிவ் அயனாக மாறுது, இது எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால நெகட்டிவ் அயனாக மாறிடுது. இட் இஸ் ரெப்ரசன்டட் டயக்ராமேட்டிக்கலி as is shown in this picture அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது நம்ம 9th இருக்கிற படத்துலேருந்து எடுத்திருக்கோம். ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 7 எலக்ட்ரான் இருக்குது. ரெண்டும் என்ன பண்ணுன்னு பார்த்தாக்க ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொண்டு வந்து ஷேர் பண்ணுது, அதே மாதிரி குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொண்டு வந்து ஷேர் பண்ணுது. போத் த ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆட்டம்ஸ் ஷேர் 1 எலக்ட்ரான் ஈச் டு ஃபார்ம் த கோவலண்ட் பாண்ட் பிட்வீன் தெம். ரெண்டுக்கு இடையில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரானாக மாறணும், அல்லது இங்கே 2 எலக்ட்ரானாக மாறணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ரெண்டும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. ஸோ ஷேர் பண்ண எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ஹைட்ரஜன்ட்டேருந்து ஒன்று, குளோரின்ட்டேருந்து ஒன்று வருது. ஆஃப்டர் பாண்டிங் பிரேக்கிங் பார்த்தோம் அப்படின்னாக்க, பாண்டு பிரேக்கிங் பார்த்தோம் அப்படின்னாக்க எங்கே போய்டும், அது குளோரினுக்கு 2 எலக்ட்ரானுமே போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். Electronegativity is based on various experimental data such as bond energy, ionization potential, electron affinity, etc. So, Pauling scale is the widely used scale to determine electronegativity
which in turn predict the nature of bonding, that is ionic or covalent bond. ரெண்டு எலமெண்ட்டு ஒன்னோட ஒன்று கம்பைண்ட் ஆகும்போது ரெண்டுக்கும் இடையில பாண்டு ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டு வந்து அயனிக் பாண்டா ஆர் கோவலண்ட் பாண்டா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுற ஒரு ஸ்கேல் தான் அந்த பவுலிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃப்ளூரின் அப்படின்னாக்கா 4, குளோரின் அப்படின்னாக்கா 3, புரோமின் அப்படின்னாக்கா 2.8, அயோடின் அப்படின்னாக்கா 2.5, ஹைட்ரஜனுக்கு 2.1, சோடியத்துக்கு 1. ஸோ இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ. இப்போ இதில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட் ஆர் இது மாதிரி எந்த ரெண்டு எலமெண்ட்டை ஒன்றா சேருதோ அதில் பாண்டு ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ் இஸ் 1.7. த பாண்டு ஹேஸ் 50% அயானிக் கேரக்டர் அண்ட் 50% கோவேலண்ட் கேரக்டராக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூவை பார்க்குறோம். இது ரெண்டும் ஒன்றா கம்பைன் ஆனதுக்கு பிறகு அந்த வேல்யூ வந்து 1.7 அப்படிங்கிறது ஒரு மார்ஜினாக வச்சுக்கிறோம். ஸோ 1.7 இருந்தது அப்படின்னாக்க அது 50% அயானிக்காகவும் இருக்கலாம் ஆர் 50% கோவேலண்ட்டாகவும் இருக்கலாம். எப்போ அயானிக்காக இருக்கும் எப்போ கோவேலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் லெஸ் தென் 1.7 இருந்தது அப்படின்னாக்க, ஸோ ரெண்டு ஆட்டம்ஸ் ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆகுது, அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ வந்து 1.7 விட கம்மியாக இருந்ததுனாக்க அந்த பாண்டு எதுவாக இருக்குன்னு பார்த்தாக்க கோவேலண்ட் பாண்டாக இருக்கும். ஆர் if the difference is greater than 1.7 அப்படின்னாக்க the bond is considered to be ionic. இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. ரெண்டு எலமெண்ட்டோட அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. வேல்யூ கொடுத்துட்டு ரெண்டுக்கும் இடையில பாண்டு ஃபார்ம் ஆகும்போது அது அயானிக் பாண்டாக இருக்குமா கோவேலண்ட் பாண்டாக இருக்குமான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அப்போ நம்ம அந்த வேல்யூவை பார்க்கணும். வேல்யூவை பார்க்கும்போது 1.7 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க அது கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். கிரேட்டர் தேன் 1.7 இருந்தது அப்படின்னாக்கா அது அயானிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ. See you in next video.